அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இப்போ ரெண்டாவதாக நம்ம செபிக்க போகிறோம். என்னதற்காக நம்ம செபிக்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்காக அவரை கொண்டு போய் கொண்டு இருக்கும்போது பரபாசை விடுதலை ஆக்கியாச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த ஜனங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அவரை அடித்து காயப்படுத்தி அவருடைய இரத்தங்கள் எல்லாம் போய் அவர்கள் சதைகள் எல்லாம் பிற்கப்பட்டு அவருடைய முகம் கூட தெரியாத அளவுக்கு நமக்காக அந்த கோலம் அடைந்த அந்த இயேசு கிறிஸ்து போய்கொண்டு இருக்கும்போது ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை பார்த்து புலம்பி அழுது கொண்டிருந்தார்களாம். என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இயேசுவினுடைய மரணத்தை குறித்து, சிலுவையை குறித்து. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அன்னைக்கு இருந்த உலகத்தில் ஒரு மனிதனை மரத்திலே அவனை சிலுவையிலே அறையப்பட்டான் என்று சொன்னால் அவனை போல உலகத்திலே சபிக்கப்பட்டவன் வேற ஒருவரும் இல்லை. அதனால எந்த பாவமுமே செய்யாத ஆண்டவரை சிலுவையில் அறைவதற்கு கொண்டு போகும்போது அவரை பற்றி கொண்டவர்கள், அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்கள், வார்த்தையை கேட்டவர்கள், இயேசுவோடு கூட நடந்த ஒரு கூட்ட ஜனங்கள், பெண்கள், ஸ்திரீகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் அழுது கொண்டே அவரை பின்பற்றுகிறார்கள். அதுல ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லியிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் ஒரு வாசிங்க. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக புலம்பி அழுது கொண்டு அவருக்கு பின் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவு வேதனையில போய்கொண்டிருக்கிற ஏசப்பா அப்படியே நிற்கிறார். நின்று அவர்கள் முகமாய் திரும்பி அவர் சிலுவையை தூக்கிட்டு போறாரு. அவரால் தூக்கிட்டு போக முடியலன்னு சொல்லிதான் ஒரு சீஷனை கொண்டு வந்து அவன் வலுக்கட்டாயமாக சிலுவையை தூக்க செய்யறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டிருக்கிற இயேசு நின்று அவர்கள் முகமாய் பார்க்கிறார். யாரை பார்க்கிறார்னா, இயேசுவுக்காய் அழுகிற அந்த கூட்டத்தை பார்த்து அவர் சொல்றார். என்ன சொல்றார்? எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்காக அழுகிறதுக்காக வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ சபையில வளர்க்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைங்க, அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட பிள்ளைங்க இன்னைக்கு ஆலயத்திற்கு கூட போக முடியாம எத்தனை பிள்ளைங்க போதை பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நைட்டு ஃபுல்லா கேம் விளாண்டு அதிகாலையில் எந்திக்க முடியாம சபைக்கு வராமல் இருக்கிற வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நைட்டு ஃபுல்லா தூங்காம அதிகாலையில் வண்டி எடுத்து வேலைக்கு போறேன், காலேஜுக்கு போறேன்னு போற பிள்ளைங்க எத்தனை பேர் திரும்பி பிணமாய் வீட்டுக்கு வருகிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக நாம தான் உத்தரவாதம் எடுக்கணும். நம்ம சபைக்காக, நம்ம கிராமங்களுக்காக, இருக்கிற அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக பாரம் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எனக்கு 1 வயசு 2 மாசத்துல ஒரு பையன் இருக்கிறான். அவனை நான் இப்போ இருந்தே ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வளர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? எங்களை நம்பி எங்களுக்கு ஒரு பிள்ளைய ஆண்டவர் கொடுத்தது அவனை எங்க விருப்பத்திற்காகவோ என்னுடைய சுயத்திற்காக வளர்ப்பதற்கு இல்ல, அவனை பரிசுத்த சந்ததியாய், தேவ பக்தி உள்ள சந்ததியாய் அவனை மாற்றுவதற்காக. அப்ப ஆண்டவர் எனக்கு எதற்கு பிள்ளைய கொடுக்கிறார்னா, அவருக்காக பக்தியாய் வளர்ப்பதற்கு. இன்னைக்கு அநேகர் மறந்து போயிடுறோம். இன்னைக்கு எதற்கோ பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோம். நல்ல வேலையில இருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும். நான் தப்புன்னு சொல்லல, நல்லா படிக்கணும், தப்புன்னு சொல்லல. அதை விட அதிகமாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல பிள்ளைகள் வளரணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும், நம்மளுக்கு நிறைய பேருக்கு பேர பேத்திகளே இருக்கக்கூடிய வயசுல இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. இப்போ நம்ம எதற்கு நம்ம செபிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். என் பேர பிள்ளைகளுக்காக பக்தி உள்ள சந்ததி உருவாகட்டும்.
தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி உருவாகட்டும். ஆண்டவரே, அழிந்து கொண்டே இருக்கிற இந்த உலகம், நாசம் மோசம் பண்ணக்கூடிய ஒரு உலகத்தில் ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு பாவ வழக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க பள்ளிகளிலும் கல்லூரியிலும் படிக்கும் போதே தன் கருவை கலைக்கிறவர்கள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த செய்திகளை நீங்கள் கேள்விப்படுகிறீங்களான்னு தெரியல. அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தங்கள் பிள்ளைங்க வாலிப நாட்களில் தங்கள் வாலிபத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி தங்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டே இருக்கிற இந்த உலகத்தில் தானே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதை அறிந்துதான் ஆண்டவர் அன்னைக்கு ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாதீங்க, உன் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக அழுங்க. நான் இப்படி சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காக அழுதுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ஊர் ஜனத்துக்கு முன்னாடி போய் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிள்ளைக்காக ஒரு தேவ பிள்ளை அழலைன்னா நாளைக்கு உங்க பிள்ளைக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் மற்ற இடங்களிலும் போய் அழுகிற அவல நிலை வந்துடும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய வயது குறைவா இருக்கலாம். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஊழியருடைய மகள் இன்னொருவனை கூட்டிட்டு ஓடிட்டு அவங்க அப்பா ஊழியக்காரர் வந்து கேட்கிறாரு, எப்பா என் கூட வந்துருப்பா, போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்றாரு எஸ்ஐயை பார்த்து, என் பிள்ளை எப்படியாச்சு என்கிட்ட அனுப்பி விட்டுருங்க. அந்த அம்மா நல்லா தான் போனாங்க. இப்போ படுதா போட்டுட்டு வந்து நிக்க சொல்றாங்க, நான் உங்க அப்பா கூட நான் போக மாட்டேன் சார், எனக்கு அவன் தான் வேணும், அவன் தான் வேணும். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்கணும். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தை கட்டளையிடணும். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கல அப்படின்னா நாளைக்கு பொதுவான ஒரு இடத்துல மார்பில் அடித்து கொண்டு நான் என் மனைவி என் பிள்ளைக்காக அழுக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா தேவ சமூகத்தில் நான் நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி என்னுடைய பெற்றோர்கள் அழுது ஜெபித்த அந்த ஜெபம் தான் இன்னைக்கு கர்த்தர் என்ன ஒரு ஊழியனாய் கர்த்தர் மாற்ற வச்சிருக்குது. வழி தப்பி ஓடின என்ன கர்த்தர் மீண்டுமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வைத்ததற்கு ஒரே ஒரு காரணம், என் பெற்றோர்களுடைய ஜெபம் ஒன்றுதான். ஜெபம் ஒன்றுதான். ஏதோ என்னுடைய நீதியோ என்னுடைய நியாயமோ நான் பரிசுத்தமா வாழல, அதுக்காக என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கல. 2.5 வயசு இருக்கும் போது மருத்துவர்கள் என்ன கைவிட்டுட்டாங்க. அன்னைக்கு எங்க அப்பா ஒரு பொருத்தனை பண்றாரு, ஆண்டவரே என் பையனுக்கு நீங்க ஜீவனை கொடுப்பீங்கன்னு சொன்னா 1 மணி நேரத்தில் உங்க பிள்ளையை எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான் மரித்து போய்விட்டான் என்று சொன்ன அதே இடத்துல 1 மணி நேரத்தில் திருப்பி வந்து மருத்துவர் பார்க்கும்போது எங்க அப்பாவுடைய ஒரு அர்ப்பணிப்பு, பிள்ளையும் நான் ஊழியத்துக்கு கொடுக்கிறேன், நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தா. ஒவ்வொரு நாளும் நான் படுத்திருக்கும் போது என் தலையில வந்து ஜெபிப்பார் எங்க அம்மாவோ அப்பாவோ, ஆண்டவரே இவன் ஊழியத்திற்காய் கொடுத்திருக்கிறோம், இவன் வெளியே போயிடக்கூடாது, இவன் பாவத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு இரவுல என் தலை மேல எனக்கு தெரியாமல் வைத்து ஜெபித்த ஜெபம் அது பரலோகத்தில் எட்டுனதுனாலதான் இன்னைக்கு கர்த்தர் என்ன ஊழியனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார், ஒரு பரிசுத்தமாய் நிற்க வைத்திருக்கிறார். பாவத்தின் குழியில போய் விழும்போது என்னை ஒரு கரம் பிடித்து தூக்கினது அன்னைக்கு செய்த ஒரு ஜெபம். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ ஆண்டவரே என் குடும்பத்திற்காக என் கிராமத்துக்காக நான் இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்க சிறு பிள்ளைகளுக்காக என்னால் ஒரு 3 நிமிடம் செபிக்க முடியும்னு சொல்கிறவங்க மட்டும் எழுந்து நின்று இப்போ நம்ம செபிக்க போகிறோம். நம்மளுடைய தலைமுறை இப்போ எப்படி போயிட்டு இருக்குதுன்னு தெரியலை. உங்களுக்கு தெரியுமா, ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்கிற பிள்ளை இப்போ என்ன பண்ணுது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? எத்தனை பிள்ளைங்க தெரியுமா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மதுபான கடையில் அன்யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மதுபானத்தை வாங்கி காடுகளிலும் புதர்களிலும் யாரும் இல்லாத இடங்களில் போயிட்டு இன்னைக்கு மதுபானத்தை அறிந்து கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்குதாங்க தெரியுமா? செபிப்போமா என் பிள்ளைக்காக. நீங்க தான் ஜெபிக்க போறீங்க, நான் உங்களை ஜெபத்தில் நடத்த போறேன். நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக உங்க கிராமத்துக்காக இந்த சபையை ஆண்டவர் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு பிள்ளையும் வழி தப்பி போச்சுன்னு கேள்விப்படக்கூடாது, ஒரு பிள்ளை பாவத்தில் இறந்துட்டான்னு சொல்லி கேள்விப்படக்கூடாது, ஒரு பெண் பிள்ளையும் இன்னைக்கு வாழ்க்கை சீரழிச்சிட்டான்னு கேள்விப்படக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் சாட்சியாய் கர்த்தர் மாற்றும்படியா ஆண்டவரை உங்க இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பிள்ளைங்க
ஆண்டவரே பக்தி உள்ள சந்ததியா இந்த சபையில எழும்பட்டும் அப்பா. பக்தி உள்ள சந்ததியா கர்த்தர் எழுப்புவீராகப்பா. இன்னைக்கு நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். பாவத்தில் விழுந்திட கூடாதப்பா. ஓ ஆண்டவரே மாய்மான அன்புல விழுந்திட கூடாதப்பா. அவர்களை கர்த்தரை விட்டு பின்மாறி போயிட கூடாதப்பா. உம்மை அறிகிற அறிவில வளரணும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவர், என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்று சொன்னவர் அப்பா. எங்க பிள்ளைகளை உங்க கரத்துல நாங்க தருகிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க கெட்டு போயிட கூடாதப்பா. வாலிப ஆண்டவர் வாலிப நாட்கள் இருக்கிற பிள்ளைகளை இந்த சபையில, இந்த கிராமத்துல, இந்த தேசத்துல, இந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க மேல ஒரு பரிசுத்த வெளிப்படுவதாக ஆண்டவரே. பாவத்தை செய்ய தோண்டுகிற பொல்லாத சத்துருவின் சேனைகள் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாய்மானத்தை காட்டுகிற, மொபைலுக்கு அடிமையாக்க வைத்திருக்கிற, ஓ பாவத்திற்கு அடிமையாய் வைத்திருக்கிற, சிறைப்பிடித்து வைத்திருக்கிற சிறையிருப்புகள் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுது அது அறுக்கப்படுவதாக. கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக. சிந்தனையில் ஆளுகை செய்கிற பொல்லாத சத்துருவை இப்பொழுது 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 இந்த பகுதியில் இப்ப ஏறெடுக்கப்படுகிற இந்த ஜெபம் அநேகரை விடுதலை ஆக்கட்டும். பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீமா மாமா ஷகதரனா, ஓ ரமா மாமா ஷகதரனா, ஓ ரமா மாமா. ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை மூடட்டும். பாவ பழக்கத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. சிறைப்பிடித்து வைத்திருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால. ஓ ஓ ரீமா மாமா ஷகதரனா, ஓ ரமா மாமா ஷகதரனா, ஓ ரீமா நகதரனா துரமானா, ஓ ரீமா மாமா ஷகதரனா துரா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்பொழுது ஒரு அற்புதம் வெளிப்படுவதாக, நன்மை வெளிப்படுவதாக. பிள்ளைகளை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுங்க. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னவர். பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க. வாலிப சந்ததியை மீட்டுக் கொள்ளுங்க. ஆவியானவர்களை ஏவுகிறவனமா கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. விட்டுறாதீங்க. இந்த நேரம் விட்டுறாதீங்க. ஆண்டவர் இப்போ ஒரு சிலரை மீட்டுக் கொள்ளுகிறார். சில குடும்பத்தில் இருக்கிற சிலரை கர்த்தர் தொடுகிறார். நீங்க இப்ப ஜெபிக்கிற வேளையில ஓ சிலர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறார். அவங்க எந்த இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட மறைமுக பாவத்தில் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொடுகிறார். விட்டுறாதீங்க. இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள். வருகிற நாட்களில் இந்த ஜெபத்தின் மூலமா ஒரு பெரிய சாட்சி, ஒரு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இந்த சபையில வெளிப்படுவதாக. யார் இடத்துல சொல்ல முடியாத அளவுக்கு என் பிள்ளைகள் மாறிவிட்டார்கள், என் பிள்ளைங்க போயிட்டாங்க அப்படின்னு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றா, நான் மீட்டுக் கொள்ளுகிறவன். நான் உங்க பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுவேன். பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துவேன். ஓ ஷகதன, ஓ ரமலஹத ரபோ ஷகதன, ஓ ரமலஹம்த ரபோ ஷகதன. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ரமலஹத ரபோ ஷகதன. ஓ ஓ ஷகதன மௌலா. Jesus, Jesus, Jesus. Oh Ramashana. Amen. Yeshaya ummaithane ennunne nirthiyule
என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி உங்களை வைக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகளை எங்க குடும்பத்தையும் பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துங்கப்பா. அப்பா, சுயமாய் சொந்த ஆண்டவரே அப்பா, சுகபோகமாக சுயமாய் அப்பா, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாங்கள் ஒருபோது வாழாதபடிக்கு அப்பா, நீங்க விரும்புகிற பரிசுத்தம், உம்மை துதிக்கிற அனுபவம், உம்மை உயர்த்துகிற அனுபவம், நீங்க தந்த ஒரு வாழ்க்கை உமக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யுங்க. எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. நீர் பேசுகிற தெய்வம், நீர் எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கிருபையாய் கர்த்தர் நடத்துங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலமா செபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.